ஏன்டா சதீஷ, நானே பயத்துல நடுங்கின்னு இருக்கிறேன். நீ வேற இவ்வளோ ஜாலியா இருக்கிறியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லையாடா? எதுக்குடா நான் பயப்படணும்? ஆ, அது சரி. அதுவே மறந்துடுச்சா? அப்புறம் நீ ஜாலியாக தான் இருப்ப. மேம் டெஸ்ட் சொல்லியிருக்காங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்தால் வைப்பாங்கல்ல. ஆமா, சொல்லிருக்காங்க. சொன்னா வைக்க போறாங்க. அதுக்கு நான் ஏன் பயப்படணும்? ஏன்டா, அப்போ நீ எல்லாத்துக்கும் பச்சின்னு வந்துட்டியா? நான் தான் படிக்காத வந்துட்டேன் போல. அடடா, நான் எப்படா சொன்னேன் பச்சன்ட்டு? என்னையாவது நான் பச்சிட்டு வந்திருக்கேனா என்ன? அப்போ இவ்வளோ தைரியமாக இருக்கிறியா? உனக்கெல்லாம் பயமே இல்லையா? டெஸ்ட்டை எழுத போறவன் தான்டா பயப்படணும். நான் ஏன்டா பயப்படணும்? சதீஷ, நீ என்னை ரொம்ப குழப்புற. எதுக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்க? இது ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மேம் வந்து டெஸ்ட்டை வைக்க போகிறாங்க. எழுதுனாலும் அடிக்க போகிறாங்க, எழுதுனாலும் அடிக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம படிக்காத எழுதுனா அது எல்லாரும் முன்னாடியும் படித்து காட்டியே நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க. அதுக்கு பதில் நான் எழுதாதே இருந்துருவேன். ஏன்டா, எழுத மாட்டியா? எதனா எழுதுனா கூட அடிக்க மாட்டாங்க. எதுவுமே எழுதாத உட்காந்துருந்தா செம்மடி அடிப்பாங்கடா. டேய், எழுதிட்டு வாங்குற அடியே நான் எழுதாதே வாங்கிக்கிறேன். நீ சும்மா பயந்துன்னு இருக்காத. வாடா போய் நம்ம பெஞ்சில் உட்காரலாம். மேம் வந்து டெஸ்ட்டை வச்சா பார்த்துக்கலாம். எதுக்கு சும்மா பயப்படுற? ஆமாம் ஆமாம், நீ இவ்வளோ தைரியமாக இருக்கும்போது அப்புறம் நான் ஏன் பயப்படணும்? சரி, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். வாடா போய் உட்காரலாம். என்னடா அஜய் சதீஷ், ரெண்டு பேரும் மூஞ்சும் அவ்வளோ பிரகாசமாக இருக்கே. படிச்சிட்டீங்களா என்ன? நானே பயந்துனுக்கிறேன். ஏன் மூஞ்சி போய் பிரகாசமாக இருக்குதாமே உங்களுக்கு? சரி சரி, ஏன் அஜய் போய் லாஸ்ட்டில் உட்காந்துன்னு இருக்க? வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காருவா. டேய், நானே லாஸ்ட்டில் பயந்து பயந்து உட்காந்துருந்து இந்த மேம் வேற இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சிச்சேடா. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், பயப்படாதடா. அப்படின்ற. சரி, படித்ததெல்லாம் போதும், புக்கை மூடி வைங்க, டெஸ்ட் எழுதுங்க. என்ன பண்ணலாம்? சரி, நோட்டில் தானே எழுதுவோம். நோட்டை திறந்து திறந்து பார்த்து எழுதிட வேண்டியதுதான் மேம் திரும்பும் போது. என்ன உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன நேரம் ஆகலையா? எப்படி பீரியட் முடிகிற வரைக்கும் இருப்பீங்களா இப்படியே? இல்லை மேம், நோட் எடுக்கிறோம். நோட்டெல்லாம் ஒன்றும் எடுக்க வேணாம். ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து எழுதுங்க. நோட்டெல்லாம் சப்மிட் பண்ணுங்க எடுத்து அந்த டேபிள் மேலே. ஐயோ, நம்ம பிளான் போட்டால் இந்த மேம் இப்படி பண்ணிடுச்சே. இதுக்கு மேலே நோட்டை பார்த்து எழுத முடியாது. பக்கத்தில் யாருன்னா உட்காந்து அவங்கள பார்த்துனா எழுதலாம். பக்கத்துலேயும் யாரும் இல்லை. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது? எதனா ஒன்று எழுதி வைக்க வேண்டியது தான் டைம் போகிற வரையும். இந்த மேம் வைக்கிற டெஸ்ட்டில் பாதி டெஸ்ட்டு கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. சரி, இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதனா ஒன்று எழுதி வைப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இதுக்கு மேலே எதுவும் இல்லை எழுத. தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வச்சுக்கணும். இந்த மேம் கரெக்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு கும்மாங்குத்து தான். பண்ணாத வரையும் நம்மளுக்கு நல்லது. சரி, அஜய் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடப்பாவி, இவன் டெஸ்ட்டே எழுத மாட்டேன்னு சொன்னான். ஆனால் இப்படி தூங்கின்னு இருக்கிறானே. மேம் பார்த்தா அவ்வளோதான். நீங்கள் விட்டால் பீரியட் இல்லை, இன்றைக்கி நாள் முடிகிற வரையும் கூட டெஸ்ட் எழுதுவீங்க. எழுதுறது எல்லாம் போதும். முதல்ல பேப்பரெல்லாம் எடுத்துன்னு வாங்க, கரெக்ஷன் பண்ணணும் இந்த அவர் முடியறதுக்குள்ள. ஐயோ, இந்த அவருக்குள்ளே கரெக்ஷன் பண்ணுறாங்களா? அவ்வளோதான். செத்தடா அஜய் நீ. நம்ம இப்படி பயந்து நடிகின்னு இருக்கிறோம். இந்த பையன் பாரு சதீஷ், எந்த கவலையும் இல்லாத நல்லா கொரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கானே. சே, அஜய் பேப்பர் எடுத்துன்னு வா, நீ தான் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், எண்ணெய் அடித்து துவைக்கிறதுக்குள்ளேயே இன்னைக்கு அவரே முடிஞ்சிடும். இந்த பையன் தப்பிச்சுப்பான். நம்ம வேதனை யாரை விட்டுச்சு? போய் அடியை வாங்கின்னு வர வேண்டியது தான். வேற என்ன பண்ணுறது? சீக்கிரமா, காது கேட்கலையே உனக்கு? என்ன அஜய், டெஸ்ட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எழுதின போலவே. நிறைய எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொடு பேப்பரை. இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய எழுதினேன், ஆனால் ஒன்றும் இதுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. இன்னைக்கு நம்ம அடி வாங்குறதை யாராலே தடுக்க முடியாது. இந்தாங்க மேம், இன்னைக்கு நம்ம அடி வாங்குறதை யாராலையும் தடுக்க முடியாது. மேம், யாராது? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. கடவுளே அனுப்பி வச்சிருக்காரு நம்மளை காப்பாற்ற இந்த மேமை. என்ன மேம்? பிரின்சிபல் மேம் கூப்பிட்டாங்க. சரி சரி, 2 நிமிஷம் கழித்து வரேன். ஒரு பேப்பர் மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டு வரேன். நீங்கள் போய் மேம் கிட்ட சொல்லிவிடுங்க. ஓகே ஓகே, ஒரு அர்ஜென்ட்டாக இல்லை, பொறுமையாக தான் வாங்க. சே, அவசரப்பட்டு இவங்கள போய் தெய்வம்ட்டுமே. இது தெய்வமே கிடையாது, நம்மளுக்கு வினையாக வந்திருக்கு. என்ன அஜய், அங்கே என்ன அவங்களே பார்த்துட்ருக்க? பேப்பரை கொடுன்னு எப்போ சொன்னேன்? பேப்பரை கொடுக்க மனசு வரலையா உனக்கு? இந்தாங்க மேம். என்ன ஒரே சவுண்டா இருக்கே. மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன்றாங்களே. அஜய் எழுந்து போயிட்டானா?
அங்க பாரு மேம் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கானா. நல்ல வேலை நம்ம எழுந்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருந்தா நம்மள வெளுத்திருப்பாங்க. ஏண்டா என்ன எழுதி வச்சிருக்க ஒன்றும் புரியலை. மேம் அது நான் கொஞ்சம் சேர்த்து எழுதி வச்சிருக்கேன், அதனால தான் மேம் உங்களுக்கு புரியலை. ஓ அப்போ நீ எழுதுந்து எனக்கு புரியலை, ஆனால் நீ கரெக்டாக எழுதி வச்சிருக்கன்னு சொல்கிற. ஆமாம் மேம். ஓ அப்போ நீ கரெக்டாக எழுதி வச்சிருக்க, நீ எழுதின ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு புரியலன்னு நீ சொல்கிற. சரி எனக்கு புரியல என்ன, உனக்கு தான் புரியலை, நீயே படி என்ன எழுதி வச்சிருக்கேன்னு. ஐயோ எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இப்படி மாட்டிக்கணுமே. மேம் அது வந்து இல்லை மேம், இன்னும் சொல்ல வேணாம், நீயே படி. அவன் நல்லா மாட்டிக்கினான். படி. என்ன என் மூஞ்ச பார்த்துருக்க, என் மூஞ்சில் எழுதி வச்சிருக்க பேப்பரை பார்த்து படி. சரிங்க மேம். சிலப்பதிகாரம், கதாபாத்திரங்கள், அண்டான் குண்டான் சொம்பு. பிடிச்சதெல்லாம் போதும், உங்களுக்கு மட்டும் எல்லாம் நல்லா எழுத தெரியுமா? அமைதியாக இருக்கிறீங்களா கொஞ்ச நேரம்? மேம் இதுக்கு மேலேயும் படிக்கட்டுமா மேம்? எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன சப்ஜெக்ட்டுன்னு தெரியுமா உனக்கு? சயின்ஸு சப்ஜெக்ட் டெஸ்ட்டு வச்சா தமிழ் சப்ஜெக்ட் எழுதி வச்சுருக்கேன். சரி அதனால் ஒழுங்காக எழுதுனியா? கதாபாத்திரங்கள் அண்டாங் குண்டானா, ஏன் வீட்டில் இருக்கிற டெவுசா சொம்பு டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எழுதி தானே கம்மியாக எழுதி வச்சிருக்கியே? மேம் எழுதலாம் தான் மேம் யோசிச்சுன்னு இருந்தேன், ஒன்றா யோசிச்சு எழுதி இருந்துறதுக்குள்ளே நீங்கள் பேப்பர் எடுத்துன்னு வந்துட்டீங்க, அதனால தான் மேம் எடுத்துன்னு வந்துட்டேன். இல்லைன்னா ஃபுல்லாக எழுதியிருப்பேன். எவ்வளோ திமிர் இருந்தா கொஞ்சம் கூட உடம்புல பயன்றதே இல்லாமல் இவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்க. அண்டா குண்டா சொம்பு இதெல்லாம் எழுதுறதுக்கு தான் உனக்கு டெஸ்ட் வச்சுக்கிறேன்னா சொல்ல. நீ எல்லாம் தாய்மொழி தமிழ், அதுவே ஒன்றும் எழுத தெரில. அதிலே உருப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த அண்டா குண்டான்ற வரும், அதையே ஒழுங்காக எழுத தெரில. நீ எல்லாம் எங்கேருந்து படித்து உருப்பிட பாரு சொல்ல. மேம் சாரி மேம், இனிமேல் ஒழுங்காக எழுதுகிறேன் மேம். வலிக்குது மேம், கில்லாதீங்க மேம். உன்னெல்லாம் அடித்தா கூட ஒன்றும் தெரிய பார்த்து கிடையாது, உன்னை அடித்து என் கை தான் வலிக்கும். சரி போய் உக்காரு, இனிமேல் வர டெஸ்ட்டையாவது ஒழுங்காக எழுத பாரு. இதுக்கு மேலே இப்படியே எழுதுனேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எப்பா ஏதோ நல்ல மூட்டை வந்துருக்குறாங்க, கொஞ்சம் அடியோடு விட்டாங்க. இதுவே கோபத்தில் இருந்திருந்தா மொத்தத்தையும் சேர்த்து நம்ம மேலே காட்டிருப்பாங்க. தப்பிச்ச வரையும் சந்தோஷம். அஜய் ஓடிட்டுடா. செம்மையா எழுதி வச்சிருக்கியே, வேற லெவல் போடா நீ. ஆனால் நீ பெரிய ஆளுடா. பேப்பர் எடுத்து லாஸ்ட்டில் வச்சு குத்துட்டேன், அந்த மேம் கரெக்ஷன் கூட பண்ணாது. எழுதாத பேப்பர்னு கூட பார்க்காத வாங்கி வச்சிருக்க பாரு. எழுதின நாள் முட்டாளாயிட்டேன், எழுதாத நீ புத்திசாலி ஆயிட்டேன். இப்போவாது உனக்கு தெரிஞ்சுது. சரி விடு, அடி வாங்குறது இன்னைக்கு நேத்தா, அது நம்ம இந்த ஸ்கூலில் சேர்ந்ததுலேருந்து தான் நடக்குது. அதை பற்றி ஏன் ஃபீல் பண்ணுறேன்? சரி ஆனால் எப்பட்றா சிலப்பதிகாரம்லாம் எழுதி வச்சுக்கிறியே, அண்டான் குண்டான் சொம்பு செம்ம. இதே மாதிரி கலாச்சினே நினச்சிக்கோ, உன் பேப்பரை கொஞ்சம் எடுத்து படிக்க சொல்லுவேன் மேம். சரி நம்மளுக்குள்ள போட்டு கொடுக்குற பழக்கம் மட்டும் இருக்கவே கூடாதுடா. எதுவாக இருந்தாலும் நீ மாட்டினா என்ன சொல்லக்கூடாது, நான் மாட்டினா உன்னை சொல்லக்கூடாது. சரி நம்ம படிக்கிற வேலையை பார்ப்போமா? தீபாவளி கூட இப்படிலாம் பேச மாட்டான்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய்.